ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கண்டென்ட் கிரியேஷனை சுற்றி நிறைய மித்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் பர்ஸ்ட் பண்ற வீடியோ தான் இந்த வீடியோ. திஸ் இஸ் பிரகாஷ். ஐ வெல்கம் யூ ஆல் ஃபார் நியூ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ். ஜீரோ சப்ஸ்கிரைபர்ஸ்ல இருந்த என்ன இன்னைக்கு 15,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வந்திருக்கிறதுக்கு காரணம் நீங்க தான். அண்ட் அதே மாதிரி நம்ம வீடியோவை நிறைய பேர் பாக்குறீங்க, அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. ஸோ உங்களோட சப்ஸ்கிரைப் தான் எனக்கு ஒரு மெயினான ஒரு சப்போர்ட். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கோங்க. கேஸ் நீங்கள் கண்டென்ட் கிரியேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய மித்ஸ் உங்களை சுற்றி இருக்குது. ஸோ இதெல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம கண்டென்ட் கிரியேஷனில் இறங்கினா தான் நம்மளால் ப்ராப்பராக ஒரு லாங் டேர்முக்கு நம்மளால் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மித்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பர்ஸ்ட் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு மித் என்னென்னா, உங்கள்கிட்ட நல்ல ஒரு எக்யூப்மெண்ட் இருந்தால் தான், நல்ல லைட்டிங், நல்ல கேமரா, நல்ல ஒரு ஃபோனு அப்படி இருந்தால் தான் உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நோ, ப்ராப்பரான நேச்சுரல் லைட்டிங்கும் ஒரு ப்ராப்பரான மொபைல் கேமரா இருந்தாலே உங்களால் ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். பிகாஸ் நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ் ஒன்றில் ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோஸ்லாம் நீங்கள் பாருங்கள். முழுக்க ஆண்ட்ராய்ட் மொபைலில் மட்டுமே எடுத்து அதை ஆண்ட்ராய்ட் மொபைலில் எடிட் பண்ணி தான் நம்ம போஸ்ட் பண்ணோம். ஈவன் அலைட் மோஷன், கைன் மாஸ்டர் அந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸில் எடிட் பண்ணி மொபைல்லே அப்லோட் பண்ணியிருக்கோம். வித்தவுட் சிஸ்டம், வித்தவுட் லைட்டிங், ஈவன் வித்தவுட் ட்ரைபாடே இல்லாமல் ஒரு நார்மலான ட்ரைபாட் நம்மளாம் வீட்டில் நம்ம க்ரியேட் பண்ணுவோம் இல்லையா, நார்மலான ஒரு வாட்டர் கேனை வச்சுட்டு அதுக்கு பின்னாடி அதை வச்சு சாய்ச்சி வச்சுக்கிறது, இந்த மாதிரி தான் நம்மளே ஸ்டார்ட் பண்ணோம். பட் நான் அவ்வளோ உங்களை பட்ஜெட்டாக போக சொல்லலை. ஆனால் உங்களுக்கு எக்ஸ்பென்சிவ் கியர் இருந்தால் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்ற அவசியமே கிடையாது. பிகாஸ் உங்கள்கிட்ட ஒரு 1500 2000 இருந்தாலே மோஸ்ட்டாக எல்லாமே கவர் பண்ணிடலாம். ஏன்னா நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் யூஸ் பண்ண மைக் இது தான். நம்மளோட வீடியோஸில் கூட நீங்கள் பார்த்துருக்க முடியும். இந்த மைக்கு ஜஸ்ட்டு 1000 ருபீஸ்க்கு தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது போக ட்ரைபாட் இல்லாமல் நம்ம நார்மலான ஒரு கேமரா, அதாவது ஒரு இடத்துல வச்சு தான் நான் எடுத்துகிட்டு இருந்தேன். சும்மா செல்ஃபி வீடியோ ஆன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் கேமராவில் எடுத்துகிட்டு இருந்தேன். இன்கேஸ் உங்களோட ஃப்ரண்ட் கேமரா நல்லா இல்லை அப்படின்னா பேக் கேமராவில் நீங்கள் திருப்பி கூட எடுக்கலாம். அதில் கொஞ்சம் குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. பட் நீங்கள் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், உங்களுக்கு எக்ஸ்பென்சிவ் கியர் இருந்தால் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்றத உங்களோட மைண்ட்லேருந்து எடுத்துருங்க. பிகாஸ் நீங்கள் எடுத்தோடனே குவாலிட்டியை ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் குவான்டிட்டியாக போட முடியாது. ஃபஸ்ட்டு நம்ம குவான்டிட்டியை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் குவாலிட்டியாக போட்டாலும் உங்களோட வீடியோஸை அட்லீஸ்ட் ஒரு 100 to 200 பேர் தான் பார்ப்பாங்க. ஏன்னா ஆரம்பத்தில் எடுத்தோடனே நமக்கு மில்லியன்ஸில் போகும்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் குவாலிட்டியை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணாலும் அது எண்ட் ஆஃப் த டே பிரயோஜனம் இருக்காது. ஸோ குவான்டிட்டியை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஸ்டார்டிங்கில் நம்ம வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கு அதுலேருந்து அமௌண்ட் வருதுங்கும் போது நீங்கள் அதை எடுத்து நீங்கள் உள்ளே போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக எடுத்துக்க முடியும். இது ஃபார் கண்டென்ட் க்ரியேஷன். அதாவது யாரெல்லாம் கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள மித்து. கண்டென்ட் ரைட்டிங் கிடையாது. ஒரு ஏஜென்சியாக நீங்கள் பண்ணுறீங்கும் போது நீங்கள் குவாலிட்டியை ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் உங்களோட கிளைண்ட் உங்கள்கிட்ட இதை எதிர்பார்ப்பாங்க. ரெண்டாவது மித்து நம்மளை சுற்றி என்ன போயிட்டுருக்கு தெரியுமா? நம்ம கன்சிஸ்டண்ட்டாக போட்டுக்கிட்டே இருந்தால் தான் நம்ம க்ரோ ஆக முடியும். நீங்கள் விடாமல் ஒரு நாளைக்கு 2 ரீல் 3 ரீல் நம்பர் ஆஃப் ரீல்ஸ் அதிகமாக போட்டால் தான் குவாலிட்டி, அதாவது அதிகமாக நீங்கள் போட்டால் தான் நீங்கள் க்ரோ ஆக முடியும் அப்படின்றது கிடையாது. இப்போ நீங்கள் குவான்டிட்டியை ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் அது எந்த அளவுக்கு அப்படின்னா, ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்க அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு அல்காரிதமுக்கு புரிய வைக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ, 2 நாளுக்கு ஒரு வீடியோங்கிறது தாராளம். ஆனால் நான் பார்க்குறேன் சில க்ரியேட்டர்ஸ்லாம் எப்படின்னா, ப்ரோ நான் ஸ்டார்டிங்கில் எனக்கு வியூஸ் 100 தான் போகுது, ஒரு வீடியோ ஒரு நாளைக்கு போட்டால் எனக்கு 100 தான் போகுது, அதனால் நான் 2 வீடியோ போட்டால் எனக்கு 200 போகும்ல அப்படி சொல்கிறீங்க. ஆக்சுவலாக அல்காரிதம் அப்படி ஒர்க் பண்ணாது. அல்காரிதமுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன போடுறோங்கிறத புரிய வைக்கணும். ரெண்டாவது, நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்க அப்படின்னா அது 100 வியூஸ் போகுதுன்னா இன்னொரு வீடியோ போட்டிங்கன்னா இதுக்கு 50 அது 15 பிரிஞ்சிடும். 4 வீடியோ போட்டிங்கன்னா 25 பிரிச்சிடும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் உங்களோட ஃபாலோவர்ஸே இல்லாமல் 0 ஃபாலோவர்ஸில் இருக்கும்போது அல்காரிதம் புஷ் பண்ணணும். அப்படிங்கும்போது நீங்கள் நம்பர் ஆஃப் வீடியோஸ் அதிகமாக போட்டால் தான், கன்சிஸ்டண்ட்டாக போட்டுக்கிட்டே இருந்தால் தான் க்ரோ ஆக முடியும் அப்படின்ற மித்தை நம்ம பர்ஸ்ட் பண்ணி ஆகணும். நீங்கள் குவாலிட்டி ப்ளஸ் குவான்டிட்டி இது ரெண்டுத்தையும் ஈக்குவலாக சமமாக வச்சுக்கிறது பெட்டர்னு நான் சொல்லுவேன். ஏன்னா குட் லைட்டிங் அண்ட் குட் கேமரா இருந்து நீங்கள் அதிகமாக போட்டாலும் பிரச்சனை தான். இல்லை ரொம்ப பர்ஃபெக்டான கேமரா வச்சுட்டு நீங்கள் ஒன்று எப்போயாவது ஒன்று போட்டாலும் பிரச்சனை தான். ஸோ ரெண்டுத்தையுமே செம்ம தராசில் வச்சுட்டு நீங்கள் போட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ப்ராப்பராக உங்களோட அக்கௌண்ட் க்ரோ ஆகும். மூணாவது மித்து என்ன தெரியுமா இருக்குது? நம்ம வைரல் ஆனால் தான் சக்சீட் ஆக முடியும் அப்படிங்கிறது இப்போ ரொம்பவே ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா இப்போ எப்படின்னா நம்ம ஆன்லைனில் பார்க்குற வீடியோலாம் என்னென்னமோ பண்ணுறாங்க. எப்படியோ ஸ்பேம் பண்ணுறாங்க. ஃபாலோவர்ஸ் ஏற்றணுன்றாங்க, நீ எனக்கு ஃபாலோ பண்ணுங்கள் நான் காசு கொடுக்குறேன்றாங்க.
என்னென்னமோ சம்திங் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி அந்த அதாவது வைரல் ஆகிடணும் அப்படிங்கிறது அவங்களோட கோலாக இருக்கே தவிர்த்து வைரல் ஆனால் தான் இந்த கண்டென்ட் க்ரியேஷனில் சக்ஸஸ் ஆக முடியும்னு நினைக்கிறீங்க. அப்படி நீங்கள் வந்து ஈவன் மதன் கௌரி அவரோட சேனல் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அவர் வந்து தொடர்ந்து வீடியோ போட்டனால மட்டும்தான் அவர் கன்சிஸ்டண்ட்டாக அந்த சக்ஸஸை இது பண்ண முடிஞ்சதே தவிர ஒரு கண்டென்ட் வைரல் ஆயிடுச்சு, அவரோட இந்த கண்டென்ட் நல்லா வியூஸ் போயிடுச்சு, அதனால் எல்லாருக்கும் தெரியும், அப்படி கிடையாது. நீங்கள் ஈவன் அவரோட பழைய வீடியோஸ்லாம் பாருங்கள், அப்படியே கிராஜுவலான க்ரோத்தாக இருக்குமே ஒழிஞ்சு ஒரு 10 போயிட்டு திடீர்னு 1 லட்சம் அப்படிலாம் தொடாது. அது யாருக்காவது ஒரு ஆளுக்கு தான் நடக்கும். ஸோ நீங்கள் வைரலை ஃபோக்கஸ் பண்ணீங்க சக்ஸீஸ் ஆர்டருக்கு அப்படின்னா அது ஒத்து வராது, அது ஒரு மித்து. அதுக்கு பதிலாக லாயலான நீஷ் பேஸ்டு ஆடியன்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நான் திரும்பி நீஷ்ன்னு சொல்கிறது என்னென்னா, நீங்கள் இப்போ நான் ஒரு வீடியோ எடிட்டர், நான் வந்து வீடியோ எடிட்டிங் கான்டென்ட்ஸ் போடுறேன். எனக்கு ஆடியன்ஸாக யாராக இருக்கணும்? வீடியோ எடிட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கண்டென்ட் க்ரியேஷன், பர்சனல் பிராண்டிங், இதை கற்றுக்கிறவன் தான் இருக்கணும் இல்லையா? கேமரா ஹேண்ட்லிங், இது கற்றுக்கிறவன் தான் இருக்கணும். இல்லை ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வீடு கட்டுறதுக்காக பார்க்குற ஒரு ஆடியன்ஸு, இல்லை ஒரு மேக்கப் பார்க்குறதுக்கான ஆடியன்ஸ் நான் இங்கே வளர்த்து வச்சேன் அப்படின்னா, சப்ஸ்கிரைபரே வாங்கி வச்சிட்டேனாலும் அவங்களோட நான் கொலாப் பண்ணி போடுறதுக்கு, நான் வைரல் ஆகணுங்கிறக்காண்டி அவங்கள இன்டர்வியூ எடுத்து அவங்க ஆடியன்ஸை நான் பெருக்கி அவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் நான் எடுத்துகிட்டு அதனால் யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. ஏன்னா உங்களோட ஒரு வீடியோ பார்த்துடலாம், ஒரு வீடியோ வைரல் ஆயிரும். ஆனால் அதில் நீங்கள் எடுக்கிற ஃபாலோவர்ஸ் அடுத்தடுத்து உங்கள் வீடியோவை பார்த்து என்கேஜ் ஆகணும் இல்லையா, கமெண்ட் பண்ணணும் இல்லையா, அவங்க ஏதாவது கற்றுக்கணும் இல்லையா? அப்படி இருக்கும்போது நீஷ் பேஸ்ட் ஆடியன்ஸை நீங்கள் கெயின் பண்ணால் மட்டுமே ஒழிய உங்களால் சக்சீட் ஆக முடியும். ஸோ அதனால் வைரலை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ப்ராப்பரான கண்டென்ட், ப்ராப்பரான குவாலிட்டி, ப்ராப்பரான குவான்டிட்டி, கன்சிஸ்டன்சி, இதை மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அப்புறம் 4வது ஒரு மித்து போயிட்டுருக்கு, என்னென்னா யூனிக்கான ஒரு ஐடியா இருந்தால் தான் நம்ம வந்து சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்படின்னா, நீ வந்து யாருமே பண்ணாத மாதிரி பண்ணணும், பயங்கரமாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 2023 வரைக்கும் எடுத்துக்கோங்க. 2017லேருந்து 2023 வரைக்கும் எவ்வளவோ பேர் விலாக் பண்ணியிருக்காங்க. ஈவன் நம்ம பார்க்குற சுஹேல் விலாகர்ஸ், ராம்வித் ஜானு, இந்த மாதிரி எவ்வளோ நான் சேனல்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் விலாக் பண்ணுறவங்கெல்லாம். ஈவன் வந்து பெரிய கிரியேட்டர்ஸ் வந்து நார்மல் கான்டென்ட் போடையில் அவங்க விலாக்ஸும் போட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டான விஜய் சித்து விலாக்ஸ் எடுத்துக்கலாம். அவங்க எல்லோரும் பண்ணுற மாதிரி பண்ணல. அவங்க அந்த நீஷ் வந்து ப்ராப்பரான அதாவது ஜென்ரலான நீஷ் தான் எடுத்தாங்க. ஆனால் அவங்க எப்படி எக்ஸிக்யூட் பண்ணாங்க, அவங்க எப்படி வே ஆஃப் ஸ்டைலிங், பர்சனலி அவங்க எப்படி பேசினாங்க, தென் அவங்களோட பர்சனாலிட்டி, இதெல்லாம் தான் மேட்டர்ஸ். நீங்கள் வந்து யூனிக்கான ஒரு ஐடியா, யாருமே பண்ணாத ஒரு ஐடியாவை எடுத்து நான் பண்ண போகிறேன்றதை தாண்டி ஆல்ரெடி இருக்கிற ஜென்ரல் நீஷை நீங்கள் எடுத்தாலும் அதை நீங்கள் எப்படி எக்ஸிக்யூஷன் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுல தான் சக்ஸஸ் இருக்குது. ஏன் இப்போ நீங்கள் விலாக் சேனல்னு எடுத்துக்கிட்டீங்க, விலாக் சேனல் பெஸ்ட்டு விலாக் சேனல் தமிழ், மோஸ்ட் சப்ஸ்கிரைப்டு சேனலின் விலாக்னு அடிச்சிங்கன்னா 10 வருஷம் போட்டிருக்கவனும் லிஸ்ட்டில் இருப்பான். இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக ஒரு 2 to 3 இயர்ஸாக போட்டால் விஜய் சித்து விலாக்ஸும் லிஸ்ட்டில் இருக்காங்கன்னா அவங்களோட எக்ஸிக்யூஷன் தான் மேட்ரு. ஸோ ஜென்ரல் நீஷ் எடுத்தாலும் நீங்கள் எப்படி பண்ணுறீங்கிறது தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ நம்ம எடுக்கிற நீஷ் சரியில்லை, ஒரு 4 வீடியோஸ் போட்டு நம்மளுக்கு வியூஸ் வரல, எல்லாரும் பண்ணுறதையும் நானும் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத தாண்டி எல்லாரும் பண்ணுற நீஷ் நீங்கள் எடுத்தாலும் நீங்கள் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறீங்கிறத தான் இருக்குது. நம்ம நார்மலாக அடுத்தவங்களை பார்த்து காப்பி அடிக்காமல் இன்ஸ்பயர் ஆகி உங்களோட வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங்கில் தான் அது எல்லாமே இருக்குது. அப்புறம் 5வது நம்ம பார்க்கக்கூடிய மிக்த் என்ன தெரியுமா, கண்டென்ட் க்ரியேஷனில் ஈஸியாக மணி மேக் பண்ணிடலாம் அப்படிங்கிறத மட்டும் நம்பாதீங்க. நான் வந்து எல்லா க்ரியேட்டர்ஸும் சொல்கிறது என்னென்னா, கண்டென்ட் க்ரியேஷன் பண்ணுங்கள், அப்போ வந்து ஈஸியாக மணி மேக் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் மணி மேக் பண்ணுறது தான் உங்களோட மெயின் கோலாக இருந்தால் கண்டென்ட் க்ரியேஷனுக்குள்ளே வர வேணாம். பிகாஸ் உங்களுக்கு பேஷன்ஸ் ரொம்பவே முக்கியம். நீங்கள் எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்ற மாதிரி இதை பண்ண முடியாது. அது வந்து அந்தளவுக்கு நமக்கு வரவும் வராது. உங்களுக்கு வந்து இஃப் யூ ஆர் அ காலேஜ் ஸ்டூடெண்ட் ஆர் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னல் ஒர்க்கிங் போயிட்டுருக்கேன், எனக்கு அமௌண்ட் பிரச்சனை இல்லை, இப்போதைக்கு நான் வந்து சைடாக அது பண்ணுறேன், எனக்கு நேரம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து குறிப்பிட்ட டைம் தான் இருக்குது, ஒரு 2 மாதம் தான் இருக்குது, அதுக்குள்ளே நான் பெரிய ஆளாகணும், ஒரு 6 மாதம் தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படின்னா உங்களோட கான்டென்ட் வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் வந்து ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ ஒரு ப்ராப்பர் அதான் இப்போ நாங்களே வந்து எங்களோட கிளைண்ட்ஸுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் பண்ணுங்கள், பர்சனல் பிராண்டிங் பண்ணி கொடுங்க, கண்டென்ட் க்ரியேஷன் எழுதி கொடுங்க அப்படிலாம் கேட்பாங்க. அவங்களுக்கு நாங்கள் ப்ராப்பரான ஒரு டைமிங் சொல்லிவிடுவோம். ஏன்னா சில கிளைண்ட்ஸ் வந்து அர்ஜென்ட் பண்ணுவாங்க. எப்படின்னா, இந்த மாதம் நான் அமௌண்ட் போட்டு விட்டுறேன், எனக்கு வந்து இன்னும் ஒரு மாதத்தில் 1 லட்சம் ஃபாலோவர்ஸ் வரணும் அப்படிம்பாங்க. அது தலையிலனாலும் யாராலையும் கொண்டு வர முடியாது. அது வந்து கொஞ்சம் அந்த அல்காரத்தை ஃபஸ்ட்டு நம்ம புரிய வைக்கணும். ஏன்னா 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறவங்க போது அல்காரத்துக்கு நீங்கள் வந்து என்ன போடுறீங்கன்னு புரிய வைக்கணும். அது இட் மேபி இன்ஸ்டாகிராம், யூடியூப், லிங்க்டின் எதுவாக வேணாலும் இருக்கலாம், எல்லாமே சேம் அல்காரிதம் தான், வேறு அல்காரிதம் தான். ஆனால் எண்ட் ஆஃப் த டே அல்காரிதம் தான், அவங்களுக்கு தான் நம்ம புரிய வைக்க போகிறோம்.
அங்கே உள்ள இன்ஸ்டாகிராம் எம்ப்ளாயி வந்து நம்மளோட வீடியோஸை பூஸ்ட் பண்ணி அதெல்லாம் கிடையாது. அதோட அல்காரிதம் தான் புரிய வைக்க போகிறோம். ஸோ அது கேப்ஷன், டிஸ்கிரிப்ஷன், வே ஆஃப் கண்டென்ட்டு, வே ஆஃப் நீஷு, நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோம், அதில் எப்படி நம்ம எடிட் பண்ணுறோம், அதில் எப்படி கமெண்ட் பண்ணுறாங்க, பீப்புள் எப்படி எங்கேஜ் பண்ணுறாங்க, நீங்கள் ஸ்டோரி வைக்கும்போது போல்ஸு, குவிஸஸ், இதுக்கெல்லாம் எப்படி எங்கேஜ் ஆகுறாங்க, கம்யூனிட்டி போஸ்ட்டு, இந்த மாதிரி எக்கச்சக்கமானது இருக்குது. இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு அக்கௌண்ட்டோட ஃபாலோவர்ஸ். அது உங்களுக்கு நான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டென்ட் க்ரியேஷன் இஸ் ஈஸின்னு நீங்கள் நினச்சிங்க, ஈஸி மணின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த மித்தை ஃபஸ்ட்டு பர்ஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்த மித்ஸ்லாம் தான் ரொம்பவே அதாவது நம்ம இந்த இன்டர்நெட்டை சுற்றி வந்துட்டுருக்கு, ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கு. இதுக்கப்புறம் நம்ம வந்து காம்படிட்டர்ஸ் அனாலிசிஸை வந்து எப்படி ப்ராப்பராக பண்ணுறது அப்படிங்கிற ஃப்ரேம் புக்கை பார்க்க போகிறோம். நம்பர் 1, ஃபஸ்ட்டு வந்து ஐடென்டிஃபை காம்படிட்டர்ஸ். நான் முன்னாடி சொன்ன மாதிரி காம்படிட்டர்ஸ் அனாலிசிஸ் பண்ணுறது தானே ப்ரோ. இப்போ நான் வந்து ஒரு கண்டென்ட் க்ரியேட்டரு, நான் வந்து கண்டென்ட் க்ரியேஷனில் வந்து இன்னொரு க்ரியேட்டரை பார்க்கணும், இன்ஸ்பயர் ஆகணும், அதை வந்து என்னோடய வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங்கில் சொல்லணும் அப்படின்னு மட்டும் நீங்கள் நினச்சிங்கன்னா அது தப்பு. ஏன்னா டைரக்ட் காம்படிட்டர்ஸ்னு ஒருத்தங்க இருக்காங்க, இன்டைரக்ட் காம்படிட்டர்ஸ்னு ஒருத்தங்க இருக்காங்க. இது எதுக்கு ரொம்ப முக்கியம் நான் சொல்கிறேன். டைரக்ட் காம்படிட்டர்ஸ்னால் இப்போ நான் கண்டென்ட் க்ரியேட்டர், ஃபார் எக்ஸாம்பிள் நான் வீடியோ எடிட்டர்னு வச்சுக்கலாம். இப்போ ஈவன் மனோஜ் சந்திரோ, இந்த மாதிரி நிறைய பேர் கான்டென்ட், மிடில் கிளாஸ் எடிட்டிங், இந்த மாதிரி நிறைய பேர் கான்டென்ட்ஸ் போட்டுட்ருக்காங்க. இப்போது நான் உங்களோட கான்டென்ட்ஸ் நான் பார்க்குறேன் அப்படின்னா, அதை நான் இன்ஸ்பயர் ஆகிறேன் அப்படின்னா அதை வந்து நான் வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங்கில் மாற்றி நான் பேச முடியும். இது வந்து டைரக்ட் காம்படிட்டர்ஸ். இன்டைரக்ட் காம்படிட்டர்ஸ்னால் நான் கண்டென்ட் க்ரியேஷனுக்குள்ளே இருக்கேன், அதாவது வீடியோ எடிட்டிங்குள்ளே இருக்கேன்னா நான் என்னென்ன சப் கான்டென்ட்லாம் போட முடியும். வீடியோ எடிட்டர்னா எனக்கு முதல்ல கேமரா ஹேண்ட்லிங்கை பற்றி தெரிஞ்சிருக்கணும், அப்போது அது இன்டைரக்ட் நீஷ், எனக்கு ரிலேட்டான நீஷ். பர்சனல் பிராண்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், வீடியோ எடிட்டிங்னா விஎஃப்எக்ஸ், கிராஃபிக் டிசைனிங், இதெல்லாம் வந்து என்ன சுற்றி இருக்கிற சப் நீஷஸ். ஸோ இந்த நீஷில் இருக்கிற அந்த காம்படிட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, ஷூட்டிங்கை பற்றி ஒருத்தங்க போடுவாங்கன்னா அந்த ஷூட்டிங்கோட கான்டென்ட்டை நான் எடுத்து போட முடியுங்கும் போது அவர் எப்படி வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் பண்ணியிருக்காரு, அவர் எப்படி ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு, அவர் எப்படி வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காரு, இதை பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆகலாம். இது வந்து இன்டைரக்ட் காம்படிட்டர்ஸ். டைரக்ட் காம்படிட்டர்ஸுங்கிறது நம்ம நீஷுக்குள்ளேயே நம்மளை மாதிரியே போடுறவங்க, அது வந்து டைரக்ட். ஸோ எந்தளவுக்கு நீங்கள் மைக்ரோ நிஷாக போகிறீங்கிறத பொறுத்து தான் அது இருக்குது. இல்லை இப்போ நான் எடுத்துருக்க மாதிரி வீடியோ எடிட்டிங் ஜென்ரலாக எடுத்தீங்க அப்படின்னா அது நீங்கள் யாரை வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த டைரக்ட் காம்படிட்டர்ஸில் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், சேம் நீஷ் இருக்காங்க அப்படின்னா சேம் ஆடியன்ஸ் தான் இருப்பாங்க. அந்த சேனல் மாதிரியே நீங்கள் பண்ணுறீங்கும் போது அந்த ஆடியன்ஸோடு அவங்க எப்படி இன்ட்ராக்ட் ஆகிறாங்களோ அப்படி தான் நீங்களும் இன்ட்ராக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த ஆடியன்ஸ் தான் நீங்கள் தேடிட்டு இருக்க ஃபாலோவர்ஸ்க்கான ஆடியன்ஸ். இன்டைரக்ட் ஆடியன்ஸ் கிட்ட நம்ம வந்து அவங்க சேனலில் எங்கேஜ் ஆகிற மாதிரி நம்ம சேனலில் எங்கேஜ் ஆவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. பிகாஸ் அங்கே எப்படி ஸ்டோரி டெல்லிங் பண்ணியிருக்காங்கிறத வேணால் நீங்கள் ஸ்டீல் பண்ணிக்கலாம், ஐடியாஸை இன்ஸ்பயர் ஆகிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் மூலிமா பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ப்ராப்பராக, அதாவது இப்போ எப்படி சொல்கிறதுனா, இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒரு கான்டென்ட் போடுறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள ஒரு க்ரியேட்டரே பார்த்து காப்பி அடிச்சிங்க அப்படின்னா அது பிரச்சனை ஆகிடும். அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு ஃபாரின் கிரியேட்டர் எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு, அவரோட வெப்சைட் எப்படி இருக்குது, அவரோட வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் எப்படி இருக்குது, அதெல்லாம் பார்த்து அதை நீங்கள் இந்த ஊரில் கொண்டு வரலாம். ஏன்னா அங்கே உள்ள ஆடியன்ஸ் அப்படியே ஆப்போசிட், வேறு ஆடியன்ஸ். அப்படி இருக்கும்போது அதை நீங்கள் இங்கே காப்பி அடிச்சிங்க, எக்ஸாக்டாக காப்பி அடிச்சிங்கனாலும் வச்சிங்களேன், நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அது பீப்புளுக்கு இது அங்கேருந்து எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்காது. ஸோ இது வந்து எண்ட் ஆஃப் த டே வந்து எல்லாருமே ஒரு இடத்துல இன்ஸ்பயர் ஆக தான் போகிறோம். அதை நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. டேரெக்டாக காப்பி அடிச்சிங்க அப்படின்னா எப்படின்னு நம்ம மாட்ட தான் போகிறோம். ஸோ அங்கேருந்து நம்ம ஐடியாஸை இன்ஸ்பயராக எடுத்துகிட்டு அதை நீங்கள் உங்களோட இதில் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்டெப் 1 வந்து நம்ம காம்படிட்டர்ஸை அனலைசஸ் பண்ணியாச்சு. ரெண்டாவது ஸ்டெப் என்னென்னா அனலைஸ் கான்டென்ட். ஃபஸ்ட்டு கண்டென்ட்டை நம்ம அனலைஸ் பண்ணணும். ஓகே, இப்போ அனலைஸ் கண்டென்ட்னா என்ன ப்ரோ அப்படின்னா, இப்போ நம்ம காம்படிட்டர்ஸை எடுத்தாச்சு, டைரக்ட் இன்டைரக்ட். இப்போ இவங்க 2 பேர்கிட்ட இருந்தும் நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா அவங்களோட கண்டென்ட்டை ஃபஸ்ட்டு நம்ம அனலைஸ் பண்ணணும். அவங்க என்ன டோன் அண்ட் ஸ்டைலில் பேசியிருக்காங்க, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கேரோசலாக, ரீலா, போஸ்டா, எந்த மாதிரி கண்டென்ட், அது போக அவங்களோட போஸ்டிங் ஃப்ரீக்வன்சி, அவங்க ஒரு வாரத்துக்கு எவ்வளோ நேரம் போடுறாங்க, அவங்க எந்த நேரத்துக்கு போடுறாங்க, எந்த நேரத்துக்கு போட்டால் பீப்புள் வந்து அதிகமாக எங்கேஜ் ஆகிறாங்க, கமெண்ட் பண்ணுறாங்க, அப்படிங்கிறதெல்லாம் தான் அனலைஸ் கண்டென்ட். அந்த கண்டென்ட்டுக்குள்ளே உள்ளது இதெல்லாம். ஸோ அடுத்த நம்ம அந்த இன்டைரக்ட் அண்ட் டைரக்ட் காம்படிட்டர்ஸ் எடுத்துருக்கோன்னா அவங்கள்ட்ட இருந்து அந்த கண்டென்ட் என்னங்கிறதும் வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங், டோன், ஸ்டைல், அப்புறம் போஸ்டிங் ஃப்ரீக்வன்சி, இதெல்லாம் நம்ம பார்த்து ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கணும். இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஸ்டெப் 3 போகிறோம். இந்த ஸ்டெப் 3 தான் ரொம்ப முக்கியமானது, என்கேஜ்மெண்ட் செக். அந்த சேனலில்
போட்டிருக்க எல்லா கண்டென்ட்டுமே 1 மில்லியன் போயிருக்க வாய்ப்பில்லை. அப்படிங்கும் போது அந்த சேனலில் வந்து 100 வீடியோ போட்டிருக்காங்கன்னா 100ல் 10 வீடியோ 1 மில்லியன் போயிருக்கு. மிச்சம் இருக்க 90 வீடியோவுமே 1 லட்சம் வியூஸ் தான் போயிருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போது 10 வீடியோ நல்லா போயிருக்குன்னா 10 வீடியோ பார்க்குறதுக்கான பீப்புள்ஸ் வந்து ரெடியாக இருந்திருக்காங்க. அப்போது அந்த கண்டென்ட்டில் ஏதோ ஒன்று இருக்குது. ஒன்று லைக் அதிகமாக இருக்கணும், இல்லை கமெண்ட் அதிகமாக இருக்கணும், இல்லை சேவ் அதிகமாக இருக்கணும், ஷேர் அதிகமாக இருக்கணும். இதில் ஏதோ ஒன்றா தான் இருக்க முடியும். இல்லை அவங்க வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங்கில் ரிட்டன்ஷன் ஸ்டார்டிங்கில் அப்படி கிராஃப் வந்து ரொம்ப நேரம் பார்த்துட்டு அப்புறம் ஸ்வைப் பண்ணியிருக்கணும். ஸோ இதில் ஏதோ ஒன்றா தான் இருக்க போகுது. அப்படிங்கும் போது அவங்க சேனலில் போட்டிருக்க எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், நமக்கும் ஓடாது. ஏன்னா அவங்களுக்கு ஓடலைங்கும் போது நமக்கு ஓடணும்னா முதல்ல ப்ராப்பராக நல்ல வியூஸ் போயிருக்க கண்டென்ட் தான் நீங்கள் முதல்ல எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எடுக்கவே முடியும். சரிங்களா? ஸோ அதை நான் முன்னாடி சொன்ன மாதிரி லைக்கு, கமெண்ட்டு, சேவ், ஷேரு, என்கேஜ்மெண்ட்டு, ரிட்டன்ஷன் இதெல்லாம் வச்சு எடுத்துக்கலாம். 4வதாக இப்போ இதெல்லாம் எடுத்தாச்சு. இப்போது 4வதாக இருக்கிறது ஒன்று என்னென்னா ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். இந்த ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்ன அப்படின்னா அவங்க எது சரியாக பண்ணாங்க, எதை பண்ண மறந்துட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். இப்போது நம்ம கண்டென்ட்ஸ் எடுத்துட்டோம், அதை வந்து நம்ம அதை விட வியூஸ் போகணுங்கிறத நம்மளோட டார்கெட்டாக இருக்கணும். இல்லை அதுக்கு ஈக்குவலாக நம்ம வியூஸ் போகிறதா டார்கெட்டாக இருக்கணும். அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங்காக இருக்கலாம், எடிட் பண்ண சூப்பராக இருக்கலாம், சவுண்ட் டிசைனிங் சூப்பராக இருக்கலாம், ஸ்டோரி டெல்லிங் இந்த மாதிரி எதுவாக வேணாலும் இருக்கலாம். இதெல்லாம் ஸ்ட்ரென்த்ஸ். ஸோ இதை எப்படி நீங்கள் கன்வே பண்ண போகிறீங்க அப்படின்னு ஸ்ட்ரென்த்தெல்லாம் எழுதி வச்சிடணும். 2வது வீக்னஸ். வீக்னஸில் என்னென்னலாம் வரும்னா கால் டு ஆக்ஷனு, அவங்க வேல்யூ கொடுக்க மறந்துருக்கலாம், ரீடபிலிட்டி இல்லாமல் இருக்கலாம், எழுத்தெல்லாம் சின்ன சின்னதாக இருக்கலாம், என்ன அவங்க சேனலில் மிஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி அவங்க என்ன மிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நல்லா நோட் பண்ணோம் அப்படின்னா அதில் வீக்னஸஸ்ன்னு இருக்கும். யாருமே 100% பர்ஃபெக்டாக பண்ண முடியாது. ஈவன் நம்மளே அதை வந்து 100% பண்ண முடியாது. பட் அதை நம்ம நோட் பண்ணி அந்த வீக்னஸஸ் எல்லாம் நீங்கள் சரி பண்ணும்போது அதை விட பெட்டரான ஒரு கான்டென்ட் உங்களால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதுதான் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் அனாலிசிஸ். ஸோ 4 ஸ்டெப்பு பண்ணிட்டோம் இல்லையா? இதுக்கப்புறம் இந்த 4 ஸ்டெப்பை நம்ம அனலைசைஸ் பண்ணி 5வதாக டிஃப்ரென்ஷியேட் யுவர் செல்ஃப். இதை 4த்தையும் அனலைஸ் பண்ணி நீ எப்படி பண்ண போகிற அப்படிங்கிறது இருக்குது. பிகாஸ் அவங்க நிறைய கேப்ஸை மிஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த கேப்பை ஃபில் பண்ணுற மாதிரி தான் உங்களோட கான்டென்ட் இருக்கணும். ஏன்னா அவங்களோட வீக்னஸ்ஸு நம்ம இதெல்லாம் யோசிச்சிருக்கோம் இல்லையா? கமெண்ட்டு பண்ண அவர் ரிப்ளை பண்ண மாட்டார், இல்லை கமெண்ட்டை வந்து அவருக்கு வரலை, வியூஸ் நல்லா போகுது, கமெண்ட் வரல அப்படின்னா கமெண்ட் வந்தால் தானே என்கேஜ்மெண்ட் ஜாஸ்தியாகும். அதெல்லாம் வீக்னஸஸ். ஸோ அதெல்லாம் நம்ம நோட் பண்ணிட்டு இந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி உங்களை பொசிஷன் பண்ண போகிறீங்க, நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களோட டோன், ஸ்டைல் இதெல்லாம் சேர்த்து நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுல தான் உங்களை எப்படி நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதை வந்து உங்களோட ஃபார்முலாவில் நான் சொல்லணும் அப்படின்னா அப்சர்வ், கம்பேர், இம்ப்ரூவ், டிஃப்ரென்ஷியேட். ஸோ இதில் தான் வந்து உங்களோட கான்டென்ட்டோட அந்த சக்ஸஸே இருக்குது. ஸோ இந்த மாதிரி தியரிட்டிக்கலாக போகுது அப்படின்னு நீங்கள் வந்து மனசு தளர விட்டுறாதீங்க. பிகாஸ் இதெல்லாம் தியரிட்டிக்கலாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டுமே நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே நான் சொல்கிற எல்லாமே ஒரு நோட்டில் நோட் பண்ணிட்டே வாங்க. ஸோ உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ். பாய்.